காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலின் போது அரசாங்க ஊழியர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆலோசனை வழிகாட்டல்கள் அடங்கிய கையேடு வெளியிட்டுள்ளது. தேர்தல்கள் சட்டங்களை மீறுபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை சர்வதேச கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது தொடர்பில் ஐநா பிரதிநிதிகள் கலந்துரையாடல். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலின் போது அரசாங்க ஊழியர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆலோசனை வழிகாட்டல்கள் அடங்கிய கையேடு ஒன்றை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. தேர்தல்கள் அதிகாரிகள், பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகத்தர்கள், சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆகிய விடயங்கள் தொடர்பில் அமைச்சு உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த ஆலோசனை கையேடு வெளியிடப்பட்டதாக மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாம ஹேபா குறிப்பிடுகின்றார். தேர்தலின் போது அரசாங்க உத்தியோகத்தர்கள் தமது செயற்பாடுகள், பொறுப்புகள் என்பவற்றை உரியவாறு பின்பற்றும் நோக்குடன் இந்த ஆலோசனை வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக, குறிப்பாக தேர்தல் சட்டங்களை உரிய முறையில் கடைபிடித்தல் மற்றும் தேர்தலின் போது மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் ஆகிய விடயங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆணைக்குழுவின் ஆணையாளர் பிரதீபா மகாநாம ஹேபா தெரிவிக்கின்றார். அரசாங்க உத்தியோகத்தர்கள் தேர்தலின் போது தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அது குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்ய முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் தேர்தல் சட்டங்களை மீறுபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன் பிரகாரம் தேர்தல் ஆணையாளரினால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் மற்றும் தேர்தல் கட்டளை சட்டத்தை மீறும் வகையில் செயற்படும் நபர்கள் கைது செய்யப்பட உள்ளனர். தேர்தல் சட்டங்களை மீறுகின்றவர்களை கைது செய்வதற்காக விசேட போலீஸ் குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பதில் ஊடக பேச்சாளர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறியுள்ளார். சட்டவிரோத பதாதைகள், சுவரொட்டிகள், கட்டவுட்டுகள் அகற்றுவதற்காக போலீஸ் திணைக்களத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. தேர்தல் சட்டங்களை மீறிய 101 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை 123 முறைப்பாடுகள் போலீசாருக்கு பதிவாகியுள்ளன. இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று விகிதங்களை சுமந்து வரும் பிஸ்பஸ் தொகுப்பு அடுத்து ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான தகவல்களை சுமந்து வரும் என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்டில் இன்றும் புதிய திரைப்படம் ஒன்றின் பார்வை காத்திருக்கின்றது. வெண்ணிலா வீடு என்ற திரைப்படத்தின் காட்சிகளை இன்றைய எமது என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் சுமந்து வருகின்றது. அக்ஷய திருதிக்கு மளிகை சாமான் வாங்க கூடாதா? ரன் வெட்டி மாதிரி தங்கம் ஏறிட்டு இருக்குல்ல, அதான் இன்னைக்கு என் மகளுக்கு வாங்கி வைக்கலான்ட்டு வந்திருக்கேன். அப்பா சொல்ற மாதிரி சரியா? போலீஸ்க்கு போறேங்கிறாங்க.
ஏமாத்திட்டப்பா. இவங்க கிட்ட நிலத்தை வித்துட்டு வேற எந்த வேலைக்கு போகுது? சாப்பிடுறீங்க. அந்த பொண்ணு பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க எப்ப பாத்தீங்க? எந்த தேங்க? சரோஜாதேவிக்கு சித்தி. இவன் அதுக்கும் பிராக்கெட் போடுவான்டா. நினைச்சு பழக ஏமாத்திட்டீங்களே. நீ நினைச்சு பார்க்காத அசிங்கப்படுத்திடுவேன். என் குடும்பத்தை இழந்துருவோம் சித்தப்பா. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும், எமது மத்தியாள செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.